40 வருஷங்களுக்கு முன்னால 80கள்ல வாழ்ந்த அந்த இனிய வாழ்க்கைய கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு ஒரு நெட்டிசன் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. செருப்பு அருந்தா தச்சு போட்டுக்கிட்டோம். காதலிச்சு திருமணம் செஞ்சாலும் கணவன மனைவி வாங்க போங்கன்னு தான் சொல்வா. ஆணியில மாட்டி கிழிஞ்ச துணிய தச்சு உடுத்திக்கிட்டோம். முந்தின நாள் கூட்டு பொரியல் ரசம் சாம்பார சுண்ட வச்சு பழங்கஞ்சியோட சாப்பிட்டோம். எல்லா காரணத்திலேயும் மத்திய உணவு பிரதானமா இருந்துச்சு. வடை பாயாசத்தோட வீட்டு சொந்தங்களே பாசத்தோட பரிமாறினாங்க. ரயில் பயணத்துக்கு புளிச்சாதமும் எலுமிச்சை சாதமும் கட்டிட்டு போனோம். பள்ளி மாணவர்கள் குழந்தைகளாவே இருந்தாங்க. கூட்டு குடும்பங்கள் அதிகம் இருந்துச்சு. இப்படி சொல்லிட்டே போறாரு. ஆனா அதுக்காக அந்த காலம்தான் பொற்காலம், இந்த காலம் நல்ல காலம் இல்லைன்னு நம்ம ஒட்டு மொத்தமா சொல்ல முடியாது. நாம வாழ்ந்த வாழ்க்கை தான் உயர்ந்தது, நம்ம பிள்ளைங்க வாழும் வாழ்க்கையில ரசனை இல்லைன்னு சொல்லிட முடியாது. காலம் மாறும்போது அதுக்கேத்தவாறு நாமும் மாறத்தான் செய்யணும். அது ஒரு விதம், இது ஒரு விதம் அப்படின்னு மாற்றத்தை ஏத்துக்க நம்ம படிச்சுக்கிடணும். அருந்த செருப்பை தச்சுதான் போடுவேன், கிழிஞ்ச துணிய தச்சுதான் போடுவேன்னு அடம் பிடிக்காம வாழுவோம். மனைவி கணவனை வாங்கன்னு சொன்னாலும் வான்னு சொன்னாலும் ஏன் வாடான்னு சொன்னாலும் அன்பு அங்க இருக்குதான்னு பாக்கணும். அதுதான் முக்கியம். மத்திய உணவை அதிகமா சாப்பிடாதீங்க, பருப்பு பயிறு காய் பழங்களை அதிகமா சேர்த்துக்கோங்கன்னு டாக்டர்களே அறிவுரை கூறுறாங்க. அப்படி இருக்க அரிசி சாதத்தை நான் அதிகமா சாப்பிடுவேன், அந்த காலத்துல நான் அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு அடம்பிடிக்க கூடாது. நம்ம பிள்ளைங்க நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவை சாப்பிடுறாங்க, நல்லா வளர்றாங்க, சின்ன வயசுலயே முதிர்ச்சி உள்ளவங்களா இருக்காங்க. அதுக்காக ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் குழந்தைங்க மாதிரி இல்லையேன்னு ஏங்க கூடாது. மாற்றத்தை ஏத்துக்கணும் மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த உலகத்துல மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது, மற்ற எல்லாமே மாறும். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் இதுக்கு விதிவிலக்கு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார்னு வேதாகமம் தெள்ள தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்ல, கர்த்தரே நான் கர்த்தர், நான் மாறாதவர்னு சொல்றாரு. இந்த உலக காரியங்கள் மாறும், ஏத்துக்கிடுவோம்.